குட் மார்னிங் யூனிவர்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் கிருஷ்ணகீர்த்தியா, டாரட் ட்ரேடர் கிருஷ்ணகீர்த்தி, டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேன். இப்போ இந்த பதிவில் நம்ம ஒரு தடவை நம்ம கிளாஸ் பற்றி எடுத்திருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது அப்படியே 2 வீடியோவோடு அப்படியே நிற்கிது. ஸோ இன்றைக்கி நம்ம சூரியனை பற்றி ஒரு மனப்பாட பகுதி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஜோதிடத்தை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு மனப்பாட பகுதி இருக்கும். இன்னொன்று அந்த மனப்பாட பகுதியை வச்சு எப்படி அதை ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்காக எப்படி பிறந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி அந்த ரூலை பொருத்தி ஜோதிடம் சொல்லணும், அப்ளை பண்ணணும். ஒன்று மனப்பாட பகுதி, இன்னொரு அப்ளையிங், அதை நடைமுறைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு பகுதி 2 இருக்குன்னு பார்த்தோம். அப்போ இப்போ நம்ம சூரியனோட முதல் மனப்பாட பகுதியை நம்ம பார்க்கலாம். சூரியன் சொல்ல முடியாது, 9 கிரகங்களோட முதலாக சூரியன் எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றாக இதோட மனப்பாட பகுதி பார்த்துக்கலாம். ஸோ இது சப்ஜெக்ட் கிளாஸ் 1, சப்ஜெக்ட் 1. இந்த சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2ல் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டாக வந்திருக்குது சூரியன். ஓகே, இப்போ சூரியன் ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கோளுக்கும் பிரகாசமான உயிர் ஊட்டக்கூடிய ஒரு கோள். இந்த சூரியன் தன்னைத்தானே தான் முதல்ல சுற்றுது. அப்புறம் தானே சுற்றிட்டு உலகத்தையும் சுற்றி வருது அப்படிங்கிறது இந்த கோளோட ஒரு பெருமிதம். இந்த கோளுக்கு வெளியிலேருந்து எந்த சக்தியும் இல்லை. தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் இதன் சக்தியை இதுவே எடுத்துக்குது. அப்போ மற்ற 8 கோள்களும் இதோட சக்தியை எடுத்து தான் நமக்கு சக்தி தருது. அப்படி இருக்கும்போது சூரியன் தலைமை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ கிரகங்களின் முதல் கிரகம். அப்போ இந்த முதல் கிரகத்தோட பண்பு அப்படின்னா எப்படி நம்ம இதை எடுத்துக்கணும்? சூரியன் என்றால் குடும்பத்தின் தந்தை, சூரியன் என்றால் குடும்பத்தின் தலைவன், சூரியன் என்றால் நாட்டின் ராஜா, சூரியன் என்றால் பொதுமக்களுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய தலைமை இடத்தில் இருப்பவன், சூரியன் என்றால் ஒரு ஊரின் தலைவர், சூரியன் என்றால் மரியாதைக்குரிய ஒரு நபர், சூரியன் என்றால் அரசாங்கம், அதிகாரபூர்வமாக அறிவிப்பிற்கு கையெழுத்து இடக்கூடிய ஒரு நபர். இந்த மாதிரி சூரியனோட கம்பீரம் செயல்படுது. அப்போது ஒரு ஜாதகத்தில் இது மனப்பாட பகுதின்னு வச்சுப்போம். இது எப்படி அப்ளையிங் பகுதி அப்படின்னு பார்க்குறது, அதாவது நடைமுறைப்படுத்துதல் அப்படின்னா, சூரியன் ஒரு ஜாதகத்தில் எந்த அளவுக்கு நல்லா இருக்காரோ அந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், எந்த அளவுக்கு நல்லா இருக்காரோ டாக்டரேட் கிடைக்கும், எந்த அளவுக்கு நல்லா இருக்காரோ மதிப்புக்குரிய பதவிகள் கிடைக்கும், எந்த அளவுக்கு சூரியன் நல்லா இருக்காரோ ஊர் மரியாதை கிடைக்கும், எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்திலேயே சூரியன் ஒவ்வொரு ஜாதகத்திலேயும் நல்லா இருக்காரோ அந்த குடும்பம்தான் ஊர் மக்களால் போற்றக்கூடிய, மதிக்கக்கூடிய, வியந்து பார்க்கக்கூடிய ஒரு குடும்பமாக ஊரில் இருக்கும். அப்படி தான் இந்த சூரியனோட சப்போர்ட் நமக்கு அப்ளையிங் பகுதி, அதாவது நடைமுறைப்படுத்துதல் பகுதியில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சூரியனை மனப்பாடம் பண்ணுறதுனால அப்ளையிங்கில் நமக்கு எப்படி கொஸ்டினுக்கு ஆன்சர் கிளைண்ட்டுக்கு, கர்த்தாவிற்கு சொல்ல போகிறோம். கர்த்தானா யார்? நம்மளை நோக்கி வரக்கூடிய ஒரு ஜாதகத்தை பற்றி அறியக்கூடிய ஒரு, நமக்கு தட்சணை கொடுத்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மக்கள், அவர் தான் நம்ம கர்த்தான்னு சொல்கிறோம். ஒரு கர்த்தா வராரு, அவர் கேட்குறாரு, என் தந்தையாரின் சொத்து எனக்கு கிடைக்குமா அப்படின்னா சூரியனை தான் முதல்ல பார்க்கணும். நீங்கள் நிறையா வீட்டில் பார்த்துருப்பீங்க. ஒரு 3 பேர் இருப்பாங்க. அதில் 3 பேரில் ஒரு காதலுக்கு மட்டும் அப்பா ஒத்துக்க மாட்டார், மற்ற 2 காதலுக்கு ஒத்துருப்பார். ஒருத்தரோட ஆம்பிஷனுக்கு மட்டும் அப்பா ஒத்துப்பார், மற்ற 2 ஆம்பிஷனும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்கலனாலும் செயல்படக்கூடிய ஜாதகம் தான் செயல்படுறாங்க. அப்பாவோட சப்போர்ட் யாருக்கும் கிடைக்கும் தான் இப்போ பார்க்குறோம். ஸோ அப்பாவோட சப்போர்ட் கிடைக்கக்கூடிய அனைத்து ஜாதகத்து கர்த்தா பார்த்திங்கன்னா அவங்களோட 9ஆம் இடம் சொல்லக்கூடிய இடமும் சூரியனோட கிரகமும் நல்ல நிலையில் இருக்கும். அப்போ சூரியன் நல்லா இருக்கும்போது அப்பாவோட சப்போர்ட் ஒருத்தருக்கு எப்போவுமே இருக்கும். அவங்களோட ஆசை அபிலாஷைகளுக்கு அப்பாவோட சப்போர்ட், அப்பாவோட துணை. அதே மாதிரி என்ன சொன்னாலும் என் பையன் செஞ்சால் சரி அப்படின்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி சூரியன் சப்போர்ட் இருக்கிறவங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய தலைவர்களின் சப்போர்ட் கிடைக்கும். அப்படி ஒருத்தருக்கு தலைவராக வேண்டும்னாலும் சரி, தலைவரோட சப்போர்ட் கிடைக்கணுன்னாலும் சரி, சூரியன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அப்போ இது இன்னும் நிறையா கிரகங்கள் இருக்குது, இருந்தாலும் இப்போ நம்ம சூரியனை பற்றி பார்க்குறது அதோட மேன்மையை பற்றி பார்த்துருவோம். அடுத்து சூரியன் தேக்கு மரங்களில் இருக்கிறார் அப்படின்னா சூரியன் போய் அங்கே உட்காந்துக்கிறாருன்னு அர்த்தம். தேக்கு மரம் போல் உடம்பு அப்படிம்பாங்க தெரியுமா? அது மாதிரி எதெல்லாம் உயர்வான ஒரு விஷயமோ அதில் எல்லாம் சூரியன் இருப்பார். அதனால் நவகிரகங்களின் தலைவர் சூரியன் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் ஒரு கோள் அப்படிங்கிறதுனால உயர்வை பெறும். சூரியனை வைத்து மற்ற கோள்கள் ஒளி பெறுகின்றன, அதனால் சூரியன் உயர்வை பெறும். சூரியன் அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் ஏழை பாலை இல்லாமல் எல்லாருக்கும் சரிசமமாக கிடைக்கக்கூடிய ஒளித்தன்மை சரிசமமாக நம்ம சூரியன் கொடுக்கும். அடுத்து தாய்க்காரகமான சந்திரன் கொடுக்கும். சரி, இப்போ சூரியன் அடுத்தடுத்து என்ன நிலைகளில் இருக்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மரங்கள் விஷயமா நம்ம இப்போ பேசிட்டோம். அதே மாதிரி சூரியன் நல்லா இருக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக சில சூரியனின் காரகத்துவங்களை நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். என்னென்ன சொன்னேன்? அரசாங்கம், அதிகாரம், அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு, டாக்டரேட், பட்டம் பதவி விழா, மேடையில் அடிக்கடி ஏறுறவங்க, மாலை மரியாதைகளை அடிக்கடி பெறக்கூடியவங்க, மெடல்களை பெறக்கூடியவங்க, இவருக்கு தான் மெடல் கொடுக்கணுங்கிறதுல அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்ட ஜட்ஜஸ், இவங்க எல்லாத்துலேயுமே சூரியனோட அதிகாரம் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் சூரியன் இருக்காங்கன்னு அர்த்தம். சில தாய்கள் வீட்டில் தந்தையாரோட டாமினேட்டாக இருப்பாங்க. அப்படி பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாதகத்தில் சூரியன் ஹைலைட்டடாக இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆனால் உறவு முறைகளில் சூரியன் தந்தையே குறிக்கும். பெரும்பாலான நேரங்களில் தந்தையாரை பற்றி ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டாங்க, ஒரு கர்த்தா கேட்டார்னா ஜோதிடர் சூரியனை தான் பார்க்க வேண்டும், அதுதான் ரூல். அப்போ இதுக்காக தான் ஒரு மனப்பாட பகுதியை நம்ம படிச்சுக்கிட்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய பகுதியில் அப்ளை பண்ணுறோம். இது சம்மந்தமான உங்களுக்கு கிளாஸில் டவுட் இருக்கலாம், கீழே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 கிளாஸில் என்ன பேசியிருக்கேன்னு. இந்த கிளாஸ் கிளாஸ் 1 சப்ஜெக்ட் 1. ஓகே, அது 2 இன்ட்ரோ கிளாஸஸ். அப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வெகு விரைவில் சூரியனை பற்றி ஒரு PDF நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. அதே போல் சூரியன் முதலாளித்துவம் நிறைந்தவர். முதலாளி, அதிகாரம், ஓனர் ஆஃப் த கம்பெனி, ஓனர்ஷிப், ஓனர் ஆஃப் த ஹவுஸ். அப்படி சூரியன் நல்லா இருக்கவங்களுக்கு தான் இந்த ஓனர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். ஒருத்தர் சுயதொழில் ஆரம்பிக்கணும், ஒருத்தர் சுயதொழில் ஆரம்பித்து நான் கம்பெனி ஆரம்பித்து நான் பல பேருக்கு முதலாளியாக இருக்கணும், ஒரு மில் ஆரம்பிக்கிறேன் முதலாளியாக இருக்கணும், வெளிநாட்டில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் முதலாளியாக இருக்கணும், அப்புறம் ஹெட் ஆஃப் த பொசிஷனில் இருக்கணும், இவங்க எல்லாத்துக்குமே சூரியனோட தன்மை நல்லா இருக்கணும். அப்படின்னா நம்ம இதுலேருந்து என்ன தெரியுது? எந்த ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை, பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, அப்படியே ஒரு கோட் ஷூட்டு, இதெல்லாம் சூரியனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு இலவசமாக ஜோதிடம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க, பாரம்பரிய ஜோதிடம்னா நான் போடுற வகுப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 25%, 50% உதவியாக இருக்கும். நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா 100% இருக்கும். இருந்தாலும் நான் பெருமைப்பட்டுக்க விரும்பலை. நன்றி.